அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 26/8/2026 ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 1:30 மணி வரை. குளிகை 10:30 12 மணி வரை. யமகண்டம் 7:30 9 மணி வரை. இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:05 சிம்ம லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் இருக்குதா? முக்கியமாக உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஜோதிட ரீதியாக சரி செய்து தரப்படும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு சாதகமான நாளாக அமைகிறது. நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கக்கூடிய சவால்களை சமாளிப்பதற்கான தைரியமும் உறுதியும் காணப்படும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நற்பெயர் எடுப்பது சாத்தியமானதாக இருக்கும். உங்களது திறமைக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதனால் உறவில் மகிழ்ச்சியும் அமைதியும் காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் யதார்த்தமான தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வது சிறந்தது. பயணங்கள் இன்று காணப்படுகிறது. இசை விழாக்களில் கலந்து கொள்வதன் மூலமாக ஆறுதல் பெறலாம். பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் போது அதிகமான கவனம் வேண்டும். திட்டமிட்டு பணியாற்றினால் உங்களுடைய பணிகளை திறமையாக ஆற்ற முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு வாக்குவாதம் எழ வாய்ப்புள்ளது. துணையுடன் பேசுவதற்கு முன் நன்றாக யோசித்து உரையாட வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி பாதிப்பு ஏற்படலாம். உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்க முடியும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைய சிறப்பாக திட்டமிட வேண்டும். சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பது உகந்தது அல்ல. பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும். கூடுதல் பணிகள் காணப்படலாம். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் சற்று விலகி இருப்பது நல்லது. துணையோடு தொடர்பு கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டின் பராமரிப்பு அல்லது புனரமைப்பிற்கான செலவு செய்ய வேண்டிய அவசியம் காணப்படுகிறது. தேவையற்ற செலவுகளை கண்காணிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. தொடைவலி பிரச்சனையும் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் விதமாக அமையலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது. நீங்கள் புத்துணர்ச்சியோடு காணப்படுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வெற்றிக்கு பிரகாசமான வாய்ப்பு உள்ளது. சக பணியாளரிடத்தில் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நண்பர் இல்ல திருமணத்தில் பங்கு கொண்டு நீங்கள் உங்களது துணையோடு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீரானதாக இருக்கும். நீங்கள் சேமிப்பையும் சிறந்த முறையில் பராமரிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, உங்களுடைய முயற்சியின் மூலமாக வெற்றி காண்பீர்கள். எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. இன்று உங்களுடைய பணிகளை எளிதாக மேற்கொள்ள முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி தேவைகளை பாதுகாப்போடு பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது. கடன் வகையில் பண வரவு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் மிகவும் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் வளமான நாளாக இருக்காது. ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம். பதட்டம் இன்றி மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதன் மூலமாக நீங்கள் சிறப்பாக சிந்திக்கலாம். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும். பணியில் மும்முரமாக இருப்பீர்கள். பொறுப்புகளை கையாண்டு பணிகளை முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். இத்தகைய உணர்வை இன்று நீங்கள் தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும். உங்களுடைய பணத்தை கவனத்தோடு கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தையின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் இந்த நாளை சிறப்பாக திட்டமிட உங்களுடைய மனதை செலுத்த வேண்டும். சில சமயங்களில் நீங்கள் பொறுமையை இழப்பீர்கள். அமைதியாக இருப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகளை முடிப்பதை சிறிது கடினமாக உணர்வீர்கள். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் குழப்பமான உணர்வுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உறவில் அமைதியை பெற்று மகிழ இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை வளமான நிதி நிலைமைக்கு சாதகமான நாள் அல்ல. தேவையற்ற செலவுகளும் இன்று செய்ய வேண்டியது இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் குறைந்த முயற்சியிலேயே வெற்றி கைகூடும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திறமைகளை வெளி உலகிற்கு நிரூபித்து காட்டுவீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு மெருகூட்ட நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை அனுசரித்து மேற்கொள்ள வேண்டியது நல்லது. துணையை மிகவும் இது மகிழ்விக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிகமாக காணப்படும். இன்று உங்களால் பணத்தை சேமிக்கவும் முதலீடு செய்யவும் இயலும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். எந்த செயலையும் செய்வதற்கு முன் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்வது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியில் மாறுதலுக்கான வாய்ப்பு உள்ளது. பணி தொடர்பான பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பொறுப்புகளை கவனமாக கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு பேசும்போது கவனமாக பேச வேண்டும். சிறிய விஷயங்கள் பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம். பணத்தை சாதுரியமாக கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமானதாக இல்லாத காரணத்தால் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சக பணியாளர்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். அமைதியை பராமரிக்க அனுசரித்து போவது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணங்களை துணையிடத்தில் வெளிப்படுத்துவதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் மகிழ்ச்சியை பராமரிக்க மனம் திறந்து பேசுவது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது. பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறிது அசௌகரியமாக உணர்வீர்கள். ஓய்வெடுக்க நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பணிகளை எளிதாக மேற்கொள்வது கடினமாக இருக்கலாம். வெற்றிக்கான திட்டமிட வேண்டியது அவசியம். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும். பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படலாம். நீங்கள் திறமையாக பணியாற்ற நேர்மறை அணுகுமுறையை பராமரியுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அமைதியாக இருந்து விஷயங்களை பக்குவமாக கையாள்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி எதிர்பார்த்த அளவில் காணப்படாது. பணம் இழப்பதற்கான வாய்ப்புள்ளது. எனவே எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தொடை அல்லது இடுப்பில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் அமைதியான மனநிலையில் இருப்பீர்கள். இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். திறமை உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய உறவில் அன்பும் காதலும் நிறைந்து காணப்படலாம். துணையோடு மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து மகிழ்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலையில் வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படும். பணத்தை புத்திசாலித்தனமாக கையாளுவீர்கள். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.